திருகோணமலையில் வருஷத்துக்கு ஒரு முறை காட்டுக்குள்ளே கங்கை கரையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுற ஒரு நிகழ்வு தான் இந்த ஆடி அமாவாசை தீர்த்தம். திருகோணமலையிலே சிறப்பாக இடம்பெறக்கூடிய இந்த ஆடி அமாவாசை விரத தீர்த்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கங்கைவெளி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் தான் இடம்பெறும். அகஸ்தியர் வாழ்ந்ததாக நம்பப்படக்கூடிய அகஸ்தியர் ஸ்தாபனம், அகஸ்தியர் சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட வரலாறுகளை சுமந்து நிற்கக்கூடிய இந்த கங்கைவெளியில் இடம்பெறக்கூடிய ஆடி அமாவாசை விரதத்தை தான் நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் செந்துரன். நம்ம இப்போ எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் திருவோணமலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கங்கை வெளி அப்படின்னு சொல்லி கங்கை ஆற்றை எல்லையாக கொண்ட கங்கை வெளியிலங்கிற ஒரு ஊரில் தான் நிற்கிறோம். இந்த ஊரில் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடி அமாவாசை திருவிழா பார்த்தீங்க, அதாவது ஆடி அமாவாசை விரதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கங்கை கரையில் இடம்பெறதால இந்த இடம் திருவண்ணாமலையிலேயே இந்த ஆடி அமாவாசைக்கு மிகவும் சிறப்பான ஒரு இடமாக காணப்படுது. ஸோ இந்த சிறப்பு மிக்க ஒரு இடத்துல எப்படி இந்த ஆடி அமாவாசை நிகழ்வு இடம்பெறுது அப்படிங்கிறத நாம் இந்த காணொலியில் பார்ப்போம். இந்த கிராமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே வயல்வெளி சார்ந்த ஒரு அழகான இயற்கை ஒரு சூழ்ந்த ஒரு பகுதி தான். உங்களுக்கு பார்த்தா தெரியும், பின்னுக்கு வாய்க்கால தண்ணி போயிட்டு இருக்கு. இனிமேல் நாங்கள் இந்த கிராமத்தில் உட்பகுதிகளை பூந்து இந்த ஆடி அமாவாசை தீர்த்தம் எப்படி இடம்பெற போகுது அப்படிங்கிற சொல்லி வீடியோவில் பார்ப்போம். முழுமையாக நான் உங்களுக்கு கதைக்க விரும்பல. வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம இந்த கங்கை வெளி அப்படிங்கிற இந்த கிராமத்தில் முன் நுழைவாயில் பகுதியில் வைக்கிறோம். ஸோ இதில் நுழைவாயில் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னாலே ஆரம்பத்தில் வாய்க்கால் போகும். நான் நிறைய வீடியோ கணக்குகள் இங்கேருந்து தான் எடுத்திருப்பேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஐயா வணக்கம். வணக்கம். இங்கே எந்த இடம்? அங்க வெளியா உங்க ஊரை பத்தி தெரிஞ்ச தகவல் சொல்லுங்க ஐயா. இது நீங்க சொல்ற சிறப்பு தான். இந்த மகாவலி எங்க ஆடியமாவாசை தீர்த்தம். மற்றது இந்த அகத்தியார் மணிவர் இங்க குடியிருந்த இடமான அகத்தியாரன்றதுல அவர் 3000 ஆண்டுகளுக்கு முன்னே அவர் இருந்து இந்த பல்கலைக்கழகம் நடத்தின மாதிரி எல்லாம் நாங்க அறிஞ்சிருக்கோம். மற்றது சித்த மருத்துவ கூடங்கள் இருந்து சித்த மருத்துவ கூடம். மற்றது நிறைய இதுகள் இருக்கு. இங்கால மீன்பிடி தளங்கள் இருக்கு. மகாவலி எங்களை சுத்தி இருக்குது. இங்கால பார்த்தேன் முன்னுக்கு வயல்வெளி. கங்கை வேலி என்று பேர் கங்கை வேலி. இந்த கங்கை இருக்கிறபடியா அந்த கங்கை வேலி என்று வந்திருக்கு. அப்படி இந்த கங்கையை சுத்தி இருக்கிறபடியா கங்கை வேலி என்று. அதாவது கங்கையை எல்லையா கொண்டதால கங்கை வேலி. இதெல்லாம் மருத்துவ இந்த ஊர் தானா? இல்ல இல்ல, இது நான் 2 சேனையில போட்டு பொடியல் போட்டு நான் கொண்டு விற்கிறேன். இங்க சேனை பயிற்சி செய்யறாங்களா? விவசாயம் இங்க என்னென்ன பயிர் செய்வாங்க? இங்க நிறைய எல்லாமே இருக்கும். கொச்சிக்காயில இருந்து வெங்காயம் வரைக்கும், வீட்டு தோட்டத்துல இருந்து வயல் எல்லாம் பின்னு போய் பார்த்தா தெரியும். சேனையும் இருக்கீங்க. அதாவது இப்ப இந்த வாய்க்கால் தண்ணி எங்க இருந்து வருது? இது மகாவலியில கிளை தான். இது மகாவலியில கிளையில இருந்து வர வாய்க்கால் தண்ணி. இது மகாவலியில இருந்து வரதான் இந்த தண்ணியும். எங்களுக்கு தண்ணியால ஒரு குறைவு கிடையாது. இங்க தண்ணி விளையாடம் தான். ஒரு முறை வெள்ளம் வந்ததுன்னு வெள்ளம் அந்த பெரிய வண்டெல்லாம் உடஞ்சி. சரி, அதையும் பார்ப்போம். சரி, ரொம்ப நன்றி. சரி, பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் தூர இடங்கள்ல இருந்து வருவாங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்காக. நாங்களும் இப்போ நிற்கிறோம். நாமே இப்போ இங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எதுவும் உழவு இயந்திரங்கள் அதில் ஏறி போகலாம்ட்டு தான் நிற்கிறோம். ஏன்னா ஏற்றுவாங்க தானே, ஏற்றி அப்படியே ஏறி போவோம் ஜாலியாக. இப்போ நாங்கள் கங்கோலியில் இருக்கக்கூடிய அகத்தியர் வித்தியாலயத்துக்கு முன்பு தான் நாங்கள் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்க சொன்னால் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இப்போ சிறப்பாக காவடி ஆட்டம்லாம் இடம்பெற்ற பிறகு தான் சுவாமியை தூக்கி கொண்டு அப்படியே போக போகிறாங்க. நாங்கள் அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். இது என்ன கோயில்? இது கங்கவேலி முத்து விநாயகர். கங்கவேலி முத்து விநாயகர். இதுல இருந்து ஆடி அமாவாசை தீர்த்தத்துக்கு கங்கைக்கு போவாங்க. வாத்தியத்தோட காவடி ஆட்டம் சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ இங்கேருந்து எத்தனை மணிக்குள்ள அங்கே போய் சேருவாங்க? எப்படியும் ஒரு 6-7 மணி ஆகும். பின்னர் 7 மணி ஆகும்ண்ணே. சரி சரி.
இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமியை தூக்கிட்டு தீர்த்தக்கரை நோக்கி பக்தர்கள் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே இந்த வயல்வெளிகளை நடந்து செல்ற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்க போது நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ கங்கை வழி முல்லை பிரதான பாலகட்டியால் வராங்க. இதில் பார்த்தா தெரியும் பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த உளவு இயந்திரங்களை வந்து காத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கங்குவெளியில் இருக்கிற பாலத்தடி அதாவது சந்தி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆலயத்துக்கு சுவாமியை கொண்டு போகிற வழியில் இருக்கிற ஒவ்வொரு சந்திகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி காவடியில் ஆடி தான் வந்து சாமியை கொண்டு வருவாங்க. இதில் போட்டிருக்கு பாருங்க, கங்குவெளி ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம். ஒரு டெக்டர்ல இடம் இருக்கு, போன முறை இந்த மாதிரி இருக்கு, தாராளமா இருக்கு. வந்தாச்சு, போன முறை வந்து நான் ஞாபகம் இருக்கா? அதே டெக்டர், அதே டெக்டர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உலோகேந்திரங்களை பார்த்தீங்கன்னா பக்தர் இப்படி வந்துட்டு ஃபுல்லாக இந்த கிராம பகுதியில் வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா நகரப்புறங்களை வந்து வாழ்க்கை ரசிக்கிறாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்க சொன்னால் அவங்கள ஒரு ஊரோட ஒரு அடையாளமாக இந்த தீர்த்தோற்சவம் காணப்படுறதால இந்த நாளில் வந்து வருகை தந்துடுவாங்க கட்டாயமாக. இப்படி வருகை தர காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதோட இந்த கிராமத்தை சார்ந்த பல கிராமங்கள் இருக்குது, சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம். அப்போ அப்படியே அந்த கிராமத்தில் இருக்கிற பக்தர்களும் அப்படியே இந்த ஆலயத்துக்கு வருவாங்க. நீங்க இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா குளத்துக்கரையில இருக்கிற விநாயகர் ஆலயம். நம்ம அப்ப பார்த்து சுவாமியை தூக்கி கொண்டு இங்கதான் வந்து இல்லையா காவடி எல்லாம் ஆகிட்டு அது பிறகு இந்த குளத்துக்கரையாலேயே வந்து பக்தர்கள் செல்லுவாங்க. இந்த பகுதியில் பார்க்குற இந்த கட்டிடமா தெரியுது பார்த்தீங்கன்னா அது அகஸ்திய ஸ்தாபனம். இதை பற்றி நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ கணக்கு பதிவேற்றிருக்கேன்.
எல்லாமே இந்த பாதி எல்லாம் போடுறாங்க. காட்டு பாதி புது பாதி எல்லாம் போடுறாங்க. தூரம் போக போக இந்த வழிப்பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவும் ஆபத்தாகவும் அதே மாதிரி பார்த்திங்க சொன்னால் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு குளத்து பெண்டால் ஏறி போவோம். ரெண்டு பக்கமும் பார்த்திங்க சொன்னால் சரியான பள்ளமாக இருக்கும். அதுவும் இந்த உலோகேந்திரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் வேற ஒரு அனுபவமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ கணக்கு தொடர்ச்சியாக பாருங்கள். அதோட இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குளத்து பெண்டு தான் பார்த்திங்க சொன்னால் போன முறை மாறிக்கு பார்த்திங்க சொன்னால் உடைந்த ஒரு குளக்கட்டு. இந்த குளக்கட்டு தான் பார்த்திங்க சொன்னால் இப்போ அடைச்சி வந்து பார்த்திங்க சொன்னால் அதாலேயே நாங்கள் வந்து பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? இதில் இந்த குளத்தில் இருக்க தண்ணியெல்லாம் உடைஞ்சி ஊருக்குள்ளே வந்து வெள்ளம் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க போன வருஷம். அந்த வழி தான் இதெல்லாமே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதோடு நாங்கள் வந்து இப்போ இந்த குளத்து பெண்டால் ஏறி அப்படியே காட்டுக்குள்ளால் போய் திரும்ப வந்து கங்கை கரைக்கு போவோம். அந்த கங்கை கரையை சுற்றி பார்த்திங்க சொன்னால் இதற்கு முதலே நிறைய பக்தர்கள் அங்கே போய் இது வந்து கூடாரங்கள் அமைச்சு குடும்பங்களாக வந்து தங்கி நிற்பாங்க. அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ காணொலியில் தொடர்ச்சியாகவே பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குளத்து பெண்டால் இப்போ வார பகுதியில் இறங்கி நாங்கள் திரும்ப இந்த ஆற்றுப்படுகை மாதிரி தெரியுது இந்த பகுதியை தாண்டி போவோம். பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு அதாவது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாதை தான் இது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது மலைக்கு அப்படியே மூடுபட்டோம். திரும்ப அடுத்த வருஷம் இதை திரும்ப முதல்ல இருந்து போடுவாங்க அந்த பாதை. நாங்கள் இறங்கும்போது அப்படியே உங்களுக்கு காட்டுவோம் பாருங்க. யானை இருக்குமா கவனமா போட்டான். இது போய் சாப்பாடு இந்த காட்டு வழி பயணமே ரொம்பவும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக கிடைக்கும். நகரப்புறங்களில் வாழக்கூடிய மக்கள் இந்த உழவு இயந்திரங்களை பயணம் செய்யும்போது அவங்களுக்கு இடம்பெறக்கூடிய அந்த அனுபவம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாததாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மாதிரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த புனிதமான கங்கைக்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய பக்தர்கள் வந்து கூடாரங்கள் அமைச்சிருந்துலாம் தங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி இருக்க போகுது, இந்த இடங்கள் வந்து இப்போ வந்து என்ன மாதிரி இருக்குது, பக்தர்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ காலில் தொடர்ந்து வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கீழே மறக்காமல் கொமெண்டில் தெரிவிச்சுக்கொள்ளுங்க. அதோட வாங்க நாங்கள் வந்து பகுதியை முதலாவது சுற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடாரங்கள் அமைச்சு இந்த கங்குவலியை அண்மித்த பகுதியில் இருக்க மக்களும் அதே மாதிரி இந்த ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பங்களோட தங்கி வந்து நிற்பாங்க இங்கே. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஆடி அமாவாசை தீர்த்தத்திற்கு முதல் நாளும் சரி, அதே மாதிரி அதற்கு முந்தைய ஒரு நாட்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கூடாரங்கள் அமைத்து வந்து இப்படி தங்கிட்டு நிற்பாங்க குடும்பங்களோட. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கதிர்காம பாத யாத்திரை எப்படி இருக்குன்னு சொல்லி. அது வந்து உகந்தையில் வந்து இப்படி கூடாரங்கள் அமைத்து தங்க மாட்டாங்க, வந்து தங்குவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் தடியெல்லாம் வெட்டியை பார்த்தீங்கன்னா தார்பாலெல்லாம் போட்டு அப்படியே வந்து கூடாரத்தை அமைச்சு அப்படி இங்கே வந்து தங்குவாங்க. நாங்கள் வந்து இப்போ எங்கே போய் பார்த்துருப்போம்னு சொன்னால் இந்த கங்கை கரையை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க ரம்புட்டாங்க. நாங்கள் அப்படியே இந்த கோயிலுக்கு பின்பகுதியெலாம் நிற்கிறோம்.
சரி இது நாங்கள் இந்த கங்கை கரையை பார்த்துட்டு சரியான டஸ்ட்டு முதலாவது முகத்தை கழிட்டு வருவோம் அப்படி பார்க்குறோம். இது அங்கே குளிக்கிறாங்களா இங்கே போகிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாவலி கங்கை, அதாவது இந்த கங்கை ஆறு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரோட்டம் குறைந்த ஒரு பகுதி என்றபடியாக இந்த மணல் பாங்காக இருக்குது. அந்த மணல் பாங்கால அதாவது இந்த நேரம், அதாவது பார்த்தீங்கன்னா நேரத்தை சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:35 சரியா 5:35 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற பக்தர்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நேரம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரையோரம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தர்கள் நிறைய பேர் வந்து நிற்பாங்க. ஸோ முகமெல்லாம் கழுவிட்டு அது பிறகு நாளைக்கு இந்த பகுதியில் வருவோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து குளிக்கக்கூடாது. இது வந்து தந்தையர் இழந்தவங்க வந்து அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நாளே இவங்கெல்லாம் கழுவிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த கங்கை கரை இந்த மண்ணில் நடக்கிறது அவ்வளோ வித்தியாசமான பேச நல்லா இருக்கு. நாங்கள் ஆலயத்தில் மற்றொரு கரையை பார்த்துனாங்க, அதாவது வலது பக்கம் இப்போ நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்துட்டு வருவோம். நாளைக்கு இந்த கரையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்த்தம் வந்து இடம்பெறும். நாளைக்கு காலையில் பார்ப்போம். அதெல்லாம் இன்னும் இடம்பெறுதானே. நம்ம இப்போ வந்து இந்த பகுதி சுற்றுப்புறல் சூழலை பார்ப்போம். டெக்டரில் வந்து நினைக்கிறாங்க பாரு. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் புனரட்னா. நீங்க எவ்வளவு காலமா இந்த கங்கை கரைக்கு வாரீங்க? 15-20 வருஷமா வச்சு 15-20 வருஷமா. குடும்பத்தோட வருதா தனியா தானே வருது? குடும்பத்தோட இந்த மாதிரி குடும்பத்தோட வண்டியா தனியா பாரு. இப்ப இந்த கங்கை கரைக்கு என்ன சிறப்பு? இந்த கங்கை கரைக்கு என்ன சிறப்புன்னு கேக்குறேன். சிறப்புனா இந்த காட்சிய புனிதமான இடம் தானே இது. இருந்து தீர்த்தமாடம். இந்த தீர்த்தக்கரையோட அகத்தியர் அகத்தியர் முனிவர் வந்து காட்டியர் காலத்துல இங்க நடந்த அவர் வந்து இருந்த அகத்திய தானத்துல வந்து இருந்துதான் இங்க வந்துதான் தீர்த்தமாடுங்க. அப்ப அவங்க அந்த காகம் கொண்டு ஒரு குடம் கொண்டு இருந்ததாம், பால் குடம் மாதிரி அகத்தியர் கொண்ட குடம். அது தட்டுப்பட்டு ஊத்தி போட்டுதான் கங்கையா போறவங்க. ஓ அகத்தியர் அவர் அகத்திய இந்தியாவில கொண்டு வந்துதான் இங்க காட்சியில் நடந்த இந்த இடத்துல நடந்த அந்த இடத்துல. அப்ப இந்த காகம் தட்டி விடா கங்கையா போறவங்க. இப்ப நீங்க அறிஞ்சது எவ்வளவு காலமா செய்து கொண்டு வராங்க? கனகாலம் இப்ப 70 வருஷத்துக்கு மேல இருப்ப நடந்து போயிருக்க கொஞ்ச காலமா இது என்ன. ஓ கொஞ்ச காலமா நான் ஒவ்வொரு வருஷம் தீ பாஞ்சி. எவ்வளவு காலத்துல இருந்து வரீங்க? நான் ஒவ்வொரு வருஷம் தீக்குடிய பாஞ்சு தான் போறேன். தீக்குடி இறங்கி இங்க தீ மிதிப்பு பாஞ்சு தான் போறோம். காலையில காலையில பாஞ்சு போறோம். சரியா, ரொம்ப நன்றியா. வணக்கம். சரி. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில பின்னுக்கு ஸ்பீக்கர் போடுறதா அந்த அளவுக்கு கேட்குமான்னு எனக்கு தெரியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிருக்கேன். அதில் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பக்தர்கள் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டென்ட்டுகள்ல போட்டு கொடுப்பாங்க. நாங்க வந்து இனிமே இந்த கடை தொகுதி எல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து பார்ப்போம். இந்த ஸ்பீக்கர் சவுண்ட் கேட்கறதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சரியான முறையில பக்தர்களோட இந்த கருத்துக்களை கேட்க முடியாம இருக்கு. நிப்பாடட்டும். வீடியோக்காக வந்து நான் முன்னுக்கு பாரு உங்களுக்கு வெடி வைக்கிறேன். அப்படியே பாத்தீங்க சொன்னா எல்லாமே மருத மரம் தான். இந்த பக்கத்துல மருத மரத்துக்கு கீழே வந்து அப்படியே கடை தொகுதி இந்த பகுதியில இருந்து கோயில் முன் நுழைவு பகுதி வரைக்கும் பாத்தீங்க சொன்னாலே வந்து கடை தொகுதியில் தான் 2 பக்கமும் வந்துருக்கு. நிறைய கடைகள் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஆனா இந்த வருஷம் மழை இல்லை, அதான் உண்டு. இல்லாட்டி மழை பெஞ்சுன்னு சொன்னா இந்த பகுதியெல்லாம் வாகனம் பாடுறதுலாம் சரியான கஷ்டமா இருக்கும். எல்லாமே லேடிஸ் கடையா இருக்கு. அப்ப நாங்க வாய் பார்க்க வந்து நாங்க வாங்க நம்ம அங்கல பக்கம் போவோம். இங்க பாருங்க எல்லாமே லேடிஸ். தெரியும் யாரு காசை கொடுத்து செலவழிப்பாங்கன்னு. அதான் இப்ப நேரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா சரியா 6:40. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வாகனங்கள் வந்து கோயில வந்து கொண்டிருக்கிறாங்க. சரியா பாத்தீங்கன்னு சொன்னா இரவு 7 மணி. இரவு 7 மணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி
முன்னுக்கு சொன்னாங்க சரியாக 7 மணி போல் சுவாமி வரும்னு சொல்லி, அதே மாதிரி சொன்ன டைமுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சுவாமியும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்துச்சு. அதாவது கோயிலில் வந்து சுவாமி வருகை தர காட்சி தான் இது. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் காவடிகள் எல்லாம் பக்தர்கள் வந்து எடுத்துக்கொண்டு வராங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்பு நடனம் கூட இருக்குன்னு கூட சொல்லலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். காவடி ஆட்டம் வந்து இந்த இடத்துல களை கட்டிச்சிருக்கோம். இந்த இடத்துல தங்களுடைய குழந்தையை தவறெடுத்த குழந்தை காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டு குழந்தை அழுது கொண்டிருக்கின்ற இந்நிலையில் தாய் அல்லது தந்தை வரிதந்து குழந்தையினை பெற்றுக் கொள்ளுமாறு தங்களை அன்பாக வேண்டிக் கொள்ளுங்கள். அதில் மொட்டையடிச்ச பிக்கு என்ன ஏக்கமா பார்க்குறாரு. இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 5 மணி. இதில் உங்களுக்கு நெருப்பு முட்டுறாங்க தானே, இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தீ மிதிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரத்தை சரியாக 6 மணி. இந்த தீக்கிடங்கு போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு மூலையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல் பண்ணியிருப்பாங்க. காவல் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெருப்பு கிடங்கு வந்து மூட்டுவாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் எங்களை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பஜனை எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து எப்படி காலையில் ஒரு சில பகுதிகளை பார்த்துட்டு இப்போ பூசையெல்லாம் எப்படி நடக்குது மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். தாக்கல் குடும்பங்களோட டிராக்டரில், உழவு இயந்திரங்களில், ஆட்டோவில், வேன்லன்னு சொல்லி எல்லாருமே கூடுதலாக வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தானே, அதனால் எல்லாருமே கூட்டிடுவாங்க. இப்படி எப்போன்னு சொன்னால் இந்த கங்கை கரை தான். இந்த காலையில் இருந்துச்சு பிளேன் டீ குடிக்கிறதுக்கோ தெரியும், எல்லாம் சுடு தண்ணி வச்சுருக்காங்க. கதிரகாம மாதிரி தான் இங்கேயும் நம்ம நின்று அப்படியே வாய் பார்த்தோம்னா கூப்பிட்டு தருவாங்க. காலையில் ஆக்கள் நிறைய பேர் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எல்லாருமே வந்து கங்கை கரைக்கு போயிட்டாங்க. காலையில் இருந்துச்சு முகம் நான் கழுவுறதுக்கு. நம்ம சும்மா ரேண்டமாக சுற்றி திரிகிறோம் இது வழியே. காலை பொழுது கடை தெருக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா நோமலாக பாருங்கள்.
ஃபுல்லாக எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்ட முடியாது. காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி 6:30 இந்த நேரத்தில் கடையில் வந்து எல்லாருமே வாங்குற அதிகமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது என்னது தேன் புலலாம் பூந்தி போல் இருக்குது. ஸோ அதுதான் எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. காலையிலே இனிப்பு சாப்பிட்றாங்க. பெருமானே உமது திருவடிகள் துதிக்கப்பட தக்கனவாகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தீ மிதிக்கிறதுக்கு ஆரம்பமாகிட்டாங்க. நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 7-6 அதாவது 7 மணிக்கு போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீ மிதிக்கிறதுக்காக பக்தர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அணிந்து சூழ்ந்து வர தங்கரத தேரினிலே வள்ளிதேவ யானையுடன் காட்சி தரும் உன்னை காண கண்ணாயிரம் ஒருவனை காண 1000 கண் வேண்டும் உன்னை காண கண்ணாயிரம் ஒருவனை காண 1000 கண் வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தீ மிதிப்பெல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதாவது விரதம் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வரிசையாக வந்து உட்காந்துருக்காங்க. அப்படி அவங்களையும் பார்த்துட்டு அப்புறம் சந்தோஷ் இவங்களை வந்து இந்த விரதம் இருந்து தீர்த்தமாடக்கூடிய பக்தர்கள். நாங்கள் அது தொடர்பாக பேசி எங்களது கவலையை உங்களுக்கு தெரியப்படுத்தி நீங்கள் என்ன நோக்கத்திற்காக அதனை அதனைத் தொடர்ந்து தர்ப்பணத்தின் பின்பு எம்பெருமானது தீர்த்த விஷயங்களோட ஒரு என்பதை சகல பக்த அடியாளுக்கும்
சரி நாங்கள் அப்படியே வந்து இந்த பகுதியை பார்த்துருவோம். இதில் போகலாமா தெரியல. மதுரையில் மனம் முடித்த ஒரு பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களும் அப்படியே இந்த முன்பகுதியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களும் இருக்காங்க. இதை சுற்றி வர்றதோட நம்ம இப்படி போயிடலாம். செய்வாங்க சுற்றி. பாருங்க தார பவித்திரத்தை வழக்கை முதல்ல போட்டுக்கொள்ளுங்க. வீட்டு கம்பத்தில் கட்டப்பட்டு தாரமல்லோ இந்த வலது காதில் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? என்னது அது நான் சரி வந்தேன் வருவேன். ஓம் சத்யம் ஓம் தச்சதுர்வரண்யம் பிரம்மோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரச்சோதயாத் மம ஜோதிரஜோ. இது அந்த பிண்டமாங்க அந்த லைன் நிற்கிறாங்க. அந்த லைன் தானே ரைட் ரைட். இப்போ வந்து பிண்டம் வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே லைனில் நிற்கிறாங்கல்ல தெப்பை போட்டுட்டு. இதுலையா பிண்டம் இருக்குது? பிண்டம் இதுலையா இருக்குது? இதான் வந்து பிண்டமா? பிண்டம். சரி சரி. இப்போ நீங்கள் அப்படியே இந்த கரைக்கு போய் நிற்கணும்ண்ணே. லைனில் நிற்பாங்க 3-4 லைன் நிற்கும். அது பிறகு இதை என்ன செய்வாங்க? ஐயாமார் வருவாங்க. பொருட்கள் ஐயாமார் ரயில வச்சு பிண்டத்தை வச்சு நம்மட இறந்த ஆகல்ற இதை சொல்லி இறந்த ஆத்மாக்கள்ற பேரை சொல்லி அவங்க அதுக்கு அர்ச்சனை செஞ்சு அந்த பிண்டத்தை கொண்டு இதில் கங்கையில் கரைச்சி நீராடி வரணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தீர்த்தக்கரைக்கு வந்து ஒவ்வொரு அதாவது இந்த எதிர்கரையை நிறைவேற்றக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவராக வந்து அப்படியே போய் அவங்களுடைய அந்த கரைக்கு கொண்டு வராங்க. சுவாமி பார்த்தீங்கன்னு சொன்னா தீர்த்தக்கரை நோக்கி வந்து கொண்டிருக்கோம்.
இப்போ குருக்கள் மாரால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புனித கங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஜையெல்லாம் செய்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமியை வந்து நீராடுறதுக்காக கொண்டு செல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் ஆடி அமாவாசை விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீராடுறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த புனித கங்கைக்குள்ளே வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது நீராடுறது தான். நீராடி முடிய வந்து இந்த விரதமும் இந்த திருவிழாங்கிறதுட்ட நிறைவேறுது. திருவிழான்னு சொல்லக்கூடாது, உண்மையாகவே விரதம் மட்டும் தான் சொல்லிக்கணும். முறையாக வந்து அனுஷ்டித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விரதத்தை நிறைய பக்தர்கள் வந்து நிறைவு செய்கிறாங்க. நாங்களும் அதோட இந்த வீடியோ காணொலி நிறைவு செய்வோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ காணொலி பற்றின கருத்துக்களையும் இந்த இடத்துக்கு நீங்கள் யாராவது இதுக்கு முதல் வந்திருக்கை தந்திருக்கீங்களா அப்படிங்கிற உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிவித்துக்கொள்ளுங்க. நாங்கள் வந்து இன்னொரு வீடியோ காணொலியில் சந்திப்போம். அதுக்கு வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் தெரிவித்துக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.